ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து தைப்பூசம் மினி vlog தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து தைப்பூசம் வந்து சூரியோதயம் ஆகுதுக்கு முன்னாடியே வந்து குளிச்சா ரொம்பவே நல்லதுன்னு சொன்னாங்க. ஸோ வந்து காலையிலேயே எழுந்திரிச்சு குளித்து வந்து ஹேர் ட்ரையர் எல்லாம் போட்டாச்சு. இல்லைனா அது தலைவலியாலேயே எனக்கு வந்து வேலை வந்து எல்லாமே பண்ண முடியாது. ஸோ வந்து எல்லாமே முடிச்சுட்டு வீடு வாசல் எல்லாமே வந்து க்ளீனாக எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு எனக்கு அவ்வளோவா கோலம் வந்து விட வராது. எனக்கு வர அளவுக்கு நானும் வந்து ரோட்டில் வீட்டிலலாம் குட்டியாக வந்து விட்டு வந்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிவிட்டு பூஜை சாமானெல்லாம் உள்ளே வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாமே வந்து வச்ச ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என் பையனும் வந்து கூடவே சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டான். அவனுக்கு வந்து உடம்பு சரியில்லை லைட்டாக குழந்தைக்கு. இருந்தாலும் என் கூட வந்து அதெல்லாம் பண்ணுற மம்மின்னு சொன்னால் சரி எதுக்கு வேணான்னு சொல்கிறதுன்னுட்டு அவனுங்களும் பண்ண ஆக்கு பாபாலாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்களுமே வந்து ஃபஸ்ட்டு குளிக்க வச்சு ரெடி பண்ணிவிட்டு பூவெல்லாம் வச்சு சூப்பராக இருக்கும்ல. பொண்ணு குழந்தை வந்து இந்தாவே வந்து வீட்டில் ஒரு கலை தான் அது. அவங்க 2 பேரையுமே ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து கேஸ் எல்லாம் வந்து தொடச்சி க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஸோ வந்து ஸ்டார்ட் பண்ணி க்ளீன் பண்ண அப்புறம் தான் சமையல் எல்லாமே செய்யணும். ஸோ வந்து எல்லாமே வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாமே சூப்பராக வச்சுட்டு வெற்றிலை தீபம் வந்து இன்றைக்கி தைப்பூசத்துக்கு வந்து முருகருக்கு ஏற்ற ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து காம்பு வந்து இதில் கிள்ளிட்டு அதிலே வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுட்டு பூவெல்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து தழுக்கு சோறு மட்டும் கொஞ்சம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து சாயந்தரம் தான் 2 பேருமே வந்து அம்மாவும் நானும் விரதம் வந்து முடிக்க போகிறோம். ஸோ வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்காக சும்மா வீட்டில் வந்து தழுக்கு போட்டுடலாம் நம்ம வீட்லேயும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக வந்து உருளைக்கிழங்கு அப்புறமா வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ அப்புறமா சேமக்கிழங்கு எல்லாமே போட்டு சிம்பிளாக ஒரு பொரியல் வந்து செஞ்சுட்டு அதுமா ஸ்வீட் வந்து ஏதாவது வைக்கணும் இல்லையா முருகருக்கு, அதனால் சேமியா பாயாசம் அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து தழுக்கு சோறு வந்து ரெடி பண்ணியாச்சு. எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு வேல் வந்து இருந்தால் வந்து அது வந்து அபிஷேகம் பண்ணாமல் வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து முருகருக்கு இந்த வாட்டி வேலில் வந்து 3 மாதிரி அபிஷேகம் வந்து செஞ்சுட்டு ஆர்த்தி எல்லாம் காமிச்சிட்டு சூப்பராக முடிச்சுட்டு தழுக்கு சோறு வந்து போட்டுட்டு முருகருக்கு இன்றைக்கி வந்து சூப்பராக வந்து தைப்பூசத்தை வந்து எங்கள் வீட்டில் வந்து போட்டு முடித்தோம். இது வந்து 12 மணிக்கெல்லாம் நான் வந்து போட்டுட்டேன். பட் நான் வந்து விரதம் முடித்தது வந்து சாயந்தரம் அம்மா வீட்டில் தான் வந்து முடித்தோம். நைட் வந்து 9 மணிக்கிட்ட வந்து ஆயிடுச்சு எல்லாமே சாப்பாடெல்லாம் போட்டு நம்ம முடிக்கிறதுக்கு. அதோட பார்ட் 2 vlog வந்து நான் கண்டிப்பாக போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாமே முடித்த உடனே பசங்களுக்கெல்லாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் எப்போ சாப்பாடு சாப்பிடுவான்னுட்டு. ஸோ எப்போ விளக்கால் அவியோன்னுட்டு பசங்கள்லாம் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாமே பூஜை எல்லாம் பண்ணி விளக்கெல்லாம் அரைஞ்ச பிறகு தீபம் எல்லாமே பசங்க எல்லாருமே வந்து எங்கள் அண்ணன் வந்து உட்காந்து எல்லாருக்குமே ஊட்டி விட்டான் சூப்பராக. எல்லாமே ஊட்டி விட்டுட்டு எங்கள் வீட்டில் வந்து முடிஞ்சது. இதோட பார்ட் 2 vlog வந்து மதியத்துலேருந்து நைட் வரைக்கும் அம்மா வீட்டில் வந்து நான் போடுவேன் நாளைக்கு. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.